வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூடுவாஞ்சேரி. கூடுவாஞ்சேரியில் பார்த்தோன்னா நமக்கு மகாலட்சுமி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அரேஞ்ச் பண்ண முடியல. இப்போ வந்து பிளாட் வந்துருக்குது. இது பார்ட் வந்து 7 வரைக்கும் போயிட்டுருங்க. இங்கே வந்து நமக்கு பார்ட் 7ல் 30க்கு 60 சவுத் ஃபேஸிங் 23 ஃபீட் ரோட்டில் நம்ம வந்து பிளாட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருக்குது. ஸோ மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4300 போயிட்டுருக்கு. நமக்கு அந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கலாங்க என்ன ரேட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரேட் சொல்கிறாங்க. இதில் இருந்தும் நெகோஷியபிள் பண்ணுறாங்கன்றதை டைரெக்டாக உட்காந்து பேசலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சவுத் ஃபேஸில் இருக்குது. மண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடுக்கு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது புஞ்சை ஆகிட்டாங்க. இது அடுத்து லேஅவுட் போட போகிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ இதெல்லாம் ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக லேஅவுட் ஆகிட்டு ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகும். அது வந்து கொஞ்சம் நாள் ஆகும். இது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் லேஅவுட் போட்டுருவாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டு இங்கே ஒர்த்தான ப்ரைஸானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்தான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பார்ட் 7லேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னே போயிட்டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா புதுசாக லேஅவுட் போட்டு 4700 ரூபாலேருந்து 5000 ரூபாய்க்கு பிளாட் வந்து இப்போ சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது குடியிருப்புக்கு மத்தியிலே இருக்குது. ரீசேல் பிளாட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிளியர் ப்ராப்பர்ட்டி அப்ரூவ்டு பிளாட்டு. நீங்கள் லோனுக்கும் போய்க்கலாம். இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இந்த சர்க்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. நம்ம இந்த லேஅவுட் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பிளாட் மட்டும் தான் இப்போ அவைலபிள் இருக்குது. மாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு தான். மகாலட்சுமி நகர் உள்ளே வந்தாலே தெரிஞ்சிடும் உனக்கு. ஸோ பார்ட் 1ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடு தான். நல்லா பெரிய பெரிய வீடுகள், பங்களா வீடுகள் இந்த மாதிரி தான். இண்டிவிஜுவல் வீடு தான் நிறையா இருக்குங்க. ஸோ அங்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸு G+1 G+2 3 இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு தான் விட்டுருப்பாங்க. அதனால் நல்ல ப்ரைம் லொக்கேஷன். ஸோ நம்ம நண்பர்களாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் முன்னே கேட்டிருந்தாங்க. சரியான சைஸு கிடைக்கல. ஸோ மிஸ்கம்யூனிகேஷனில் முடிஞ்சிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. அந்த நண்பருக்கும் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். பட் இந்த சரௌண்டிங்கில் யாருக்காவது வேணும்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது நல்லாவே ப்ரைம் லொக்கேஷன் மாதிரி ஆயிடுச்சு. மகாலட்சுமி நகரில் 7 வரைக்குமே ஃபுல்லாக ப்ரைம் லொக்கேஷன் மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல ரிச் பீப்புளாக இருக்கக்கூடிய இடம் தான். நல்ல லொக்கேஷன், காமான லொக்கேஷன் தான். ஸோ அதனால் பாருங்கள், இந்த லொக்கேஷனில் யாராவது தேவைப்படுதுன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாட் நம்பர் 21 நமக்கு சேல்ஸ் கொடுத்துருக்கேன். 22 ஒரு பிளாட் இருக்குது. இதுக்கு அப்படியே இது லாஸ்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இனிமேல் லேஅவுட் போட்டாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோடு விட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா பிளாட் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், கூகுள் லொக்கேஷன் டீட்டெயிலில் தான் அனுப்புகிறேன். உங்களுக்கு செட் ஆகுதுன்னா அடுத்த கட்டம் நான் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டம் ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.